ஹலோ எவ்ரிவன், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிறிஸ்மஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம திருவருகை காலத்தோட 4வது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். 4வது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஏற்ற வேண்டிய மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி. இந்த அன்பின் மெழுகுவர்த்தி ஏற்றி நம்ம சொல்ல வேண்டிய ஜெபத்தை இப்போ பார்க்கலாம். இது அன்பின் மெழுகுவர்த்தி அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கிறது. இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல நாமும் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். இந்த ஜெபத்தை சொல்லிட்டு ஒரு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஜெபத்தையும் சேர்த்து சொல்லி திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம தொடங்குவோம்.